மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு திருக்கணித பஞ்சாங்கப்படி ரொம்ப தெளிவா பார்த்துடலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு பல அதிரடி மாற்றங்களை வச்சிருக்கு. கடகராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப இமோஷனலா இருப்பீங்க. ஆனா இந்த மாசம் நீங்க கொஞ்சம் நிதானமாவும் புத்திசாலித்தனமாவும் செயல்பட வேண்டிய நேரம். ஏன்னா அஷ்டமத்துல ராகுவும் பாக்கியஸ்தானத்துல சனியும் இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்கணும். ஆனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இந்த மாசத்தை தொடங்குறாரு. இது உங்களுக்கு தொழில்ல ஒரு பெரிய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். மனசுல இருக்கிற குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். ஆனா சில நேரங்கள்ல தேவையில்லாத பயம் வந்து உங்களை வாட்டலாம். அதையெல்லாம் தியானம் மூலமா சரி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு விலாவாரியா பார்த்துடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 10ஆவது இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு தான் சொல்லணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாயிருக்கு. உங்களோட நிர்வாகத்திறன் இப்போ ரொம்பவே பளிச்சிடும். மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு செயல்படுவீங்க. ஆனா மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு, அதாவது உங்க லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு திடீர் பணவரவையும் நண்பர்கள் மூலமா ஆதாயத்தையும் கொடுக்கும். சூரியனோட இந்த மாற்றத்தால சமூகத்துல உங்க அந்தஸ்து ஒரு படி உயரும். அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஆனா சூரியன் 10ல இருக்கிறப்போ கொஞ்சம் தலைகணம் வராம பாத்துக்கோங்க. எல்லாரையும் சமமா நடத்துறது உங்களுக்கு இன்னும் அதிக மரியாதையை தேடித்தரும். அரசாங்கத்தோட உதவிகள் சுலபமா கிடைக்கும். குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 12ஆவது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 12ல குரு இருக்கிறது விரய குருன்னு சொல்லுவாங்க. ஆனா இது சுப விரயங்களை தான் அதிகமா கொடுக்கும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறது, ஆன்மீக பயணங்கள் போறதுன்னு உங்களோட பணம் நல்ல காரியங்களுக்கு செலவாகும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்கள்ல விழுறதுனால ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆனா குரு 12ல இருக்கிறப்போ தூக்கம் கொஞ்சம் குறையலாம். மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரி தெரியும். வெளிநாடு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். குருவோட அருளால உங்க வீட்ல ஒரு அமைதியான சூழல் நிலவும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா சின்னதா ஒரு வருமானம் வரலாம். உங்களோட தர்ம சிந்தனை இப்போ அதிகமாகும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் வரும். எதையும் நேர்மையான வழியில செஞ்சீங்கன்னா குருவோட முழு ஆசியும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் திட்டமிடல் அவசியம். சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 11ஆவது இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு பணவரவுல ஒரு பெரிய பாய்ச்சலை கொடுக்கும். ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சொகுசு வாழ்க்கை மேல ஆர்வம் அதிகமாகும். மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க 12ஆவது இடத்துக்கு மாறுறாரு. இதனால ஆடம்பர செலவுகள் கூடும். சுப காரியங்களுக்காக நிறைய செலவு செய்வீங்க. ஆனா பணத்துக்கு தட்டுப்பாடு வராதுன்றது ஒரு ஆறுதலான விஷயம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலம். உங்க காதல பெரியவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம். பெண்களால உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. நகை மற்றும் துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கும். மத்தவங்கள கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் மாசத்துல ஒவ்வொரு ராசியா மாறிக்கிட்டே இருப்பாரு. அதனால உங்க மனநிலை அப்பப்போ மாறலாம். ஆனா உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனம் வேணும். யாரையாவது நோகடிக்கிற மாதிரி பேசிடாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பகையை உண்டாக்கும். அதே சமயம் அஷ்டமத்துல ராகு இருக்கிறதுனால திடீர்னு ஒரு பயம் இல்லனா தயக்கம் வரலாம்.
இதையெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும்னா உங்களோட மன உறுதியை அதிகப்படுத்திக்கணும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ராசிநாதன் நீர் ராசி என்பதால் அடிக்கடி தண்ணி குடிங்க. உடம்ப உஷ்ணமாகாம பாத்துக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க. உங்களோட கற்பனை வளம் இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். எழுத்துத்துறை மற்றும் படைப்புத் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாசமா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறது மூலமா உங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சந்திரனோட குளிர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொண்டு வரும். எதையும் நிதானமா அணுகுன வெற்றி நிச்சயம். செவ்வாய் பகவான் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9வது இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு தைரியத்தையும் ஒரு விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். பூமி லாபம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சுமூகமா முடிப்பீங்க. மாச பிற்பகுதியில செவ்வாய் மேஷத்துக்கு, அதாவது உங்க 10வது இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போறாரு. இது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம். தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்களோட அதிகாரம் செல்லும் இடமெல்லாம் ஓங்கும். சகோதர வழியிலிருந்த சிக்கல்கள் நீங்கி அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஆனா செவ்வாய் 10ல இருக்கிறப்போ வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன மோதல்கள் வரலாம். அதை தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாயோட இந்த மாற்றம் உங்க பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எதுக்கும் கலங்காத தைரியம் உங்ககிட்ட வரும். எதிரிகளை எளிதா வீழ்த்துவீங்க. உங்களை தப்பா நினைச்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. வேகத்தை விட விவேகமா செயல்பட்டா செவ்வாய் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவாரு. புதன் பகவான் மிதுனத்திலிருந்து மாச பிற்பகுதியில உங்க ராசிக்கே, அதாவது கடகத்துக்கே வராரு. 12ல புதன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அவர் உங்க ராசிக்குள்ள வர்றப்போ உங்களோட புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. பேச்சால வருமானம் வர்றவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்கும். உங்களோட எழுத்துக்கள் மற்றும் தகவல் தொடர்பு திறன் மத்தவங்களை ஈர்க்கும். ஆனா புதன் உங்க ராசியில இருக்கிறப்போ சில நேரங்கள்ல சின்ன சின்ன தப்புக்கள் நடக்கலாம். அதனால ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்த தடுமாற்றம் நீங்கி கல்வியில ஆர்வம் கூடும். தாய் வழியில இருந்த உறவு சிக்கல்கள் தீரும். புதன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாரு. கணிதத்துறை மற்றும் கம்ப்யூட்டர் துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபார முதலீடுகள்ல கொஞ்சம் யோசிச்சு இறங்குங்க. புதனோட அருளால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9வது இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. 9ஆம் இடத்து சனி பொதுவாகவே பாக்கியங்களை கொஞ்சம் தாமதமா தான் கொடுப்பாரு. ஆனா அவர் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிதானமான வளர்ச்சியை தருவாரு. தந்தை வழியில சில சங்கடங்கள் வந்து போகலாம். அவரோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிற சிக்கல்களை தீர்க்க இது சரியான நேரம். சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கேத்த பலனை தருவாரு. ஆனா எதையும் உடனே எதிர்பார்க்காதீங்க. தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இரும்பு, எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். சனி உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. ஆன்மீக பயணங்கள் போறது மூலமா மன அமைதி கிடைக்கும். வெளியூர் வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சனி பகவான் ஒரு வழியை காட்டுவாரு. தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். உங்களோட வைராகியம் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வரும். ராகு பகவான் கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருக்காரு. அஷ்டம ராகுன்றதுனால ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சாப்பாட்டு விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. திடீர்னு ஒரு பயம் இல்லனா மன உளைச்சல் வரலாம். அதனால தியானம் செய்யுங்க. ராகு 8ல இருக்கிறப்போ ரகசிய வழிகள்ல பணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மத்தவங்க கொடுக்கிற ஆசையை நம்பி புதுசா எதையும் ஆரம்பிக்காதீங்க. ஷேர் மார்க்கெட் மற்றும் சூதாட்டங்கள்ல பணத்தை முதலீடு செய்யறத தவிர்ப்பது நல்லது. ராகுவால சில நேரங்கள்ல அவமானங்கள் கூட வரலாம். அதனால பேச்சுல ரொம்ப நிதானம் வேணும். வேற்று மதத்தினர் மூலமா சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ராகு உங்களுக்கு ஒரு மறைமுகமான பலத்தையும் தருவாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாத்துவாரு. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்துக்காக துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. எதுக்கும் கலங்காம இருந்தீங்கன்னா ராகு உங்களை எதுவும் செய்ய மாட்டாரு. கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்காரு. தனஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பணவரவுல ஒரு இழுபறி இருக்கலாம். ஆனா அதே சமயம் உங்களோட பேச்சுல ஒரு ஞானம் பிறக்கும். தேவையில்லாத விவாதங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். கேது 2ல இருக்கிறப்போ உங்களுக்கு பணத்து மேல இருக்கிற ஆசை கொஞ்சம் குறையலாம். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும்.
பழைய கடன்கள் எதுனா இருந்தா அதை அடைக்க ஒரு வழி பிறக்கும். ஆனா கையில இருக்கிற காசை ரொம்ப பார்த்து செலவு செய்யுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. ரகசியமான விஷயங்களை வெளியே சொல்லாம இருக்கிறது உங்க கௌரவத்தை காக்கும். குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். பேச்ச குறைச்சு செயல்ல காட்டினீங்கன்னா கேது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாரு. இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா கடகராசிக்கு ஒரு கலவையான மாசமா இருக்கு. ஒரு பக்கம் சூரியனும் செவ்வாயும் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போக துடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகுவும் சனியும் உங்களை சோதிக்கிறாங்க. ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களோட மன உறுதி எல்லாவற்றையும் ஜெயிக்கும். மாசத்தோட முதல் பாதியை விட இரண்டாவது பாதி தொழில் ரீதியா ரொம்ப நல்லா இருக்கும். பணவரவு வரும்போது அதை சரியா சேமிக்க பாருங்க. சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பாயிருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாதீங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் வரலாம். ஆனா மன உறுதி உங்களுக்கு கை கொடுக்கும். ஒட்டுமொட்டத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்து கடைசியில ஒரு பக்குவப்பட்ட மனிதரா உங்களை மாத்தும். எதுக்கும் கலங்காதீங்க. வெற்றி உங்க பக்கம்தான். இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடுறது கடகராசிக்கு மிகப்பெரிய பலம். சிவபுராணம் படியுங்க, இல்லனா கேளுங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்களோட அஷ்டம ராகு மற்றும் சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்க. அது உங்க மனசை அமைதியாக்கும். ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. வீட்ல தினமும் காலையில விளக்கேத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். கடகராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் சில சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கு. முக்கியமா தொழில்ல நீங்க அடைய போற வளர்ச்சி மத்தவங்கள வியக்க வைக்கும். இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. உங்களோட ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் முன்னேற்றமும் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கே உரிய அந்த பொறுமையோட செயற்படுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசையும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தர மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.